வணிகர் சங்கத்தில் மாவட்டம் முழுவதும் அந்த திருக்குறளை தினமும் ஒரு திருக்குறள் என்ற தலைப்பில் நான் வந்து அந்த பதிவுகள் ஆசிரியருடைய அனுமதியோடு அந்த அது தினமும் ஒரு திருக்குறளை நான் போடுவேன். எல்லாரும் வணக்கம், குட் மார்னிங் எல்லாம் போடுவாங்க. நான் என்னுடைய திருக்குறளை போடுவேன். அதனால எனக்கு பெரிய ஒரு மரியாதை மாவட்டம் முழுவதும் வந்ததற்கு காரணம் டீச்சர் உமா டீச்சர். அந்த நான் வந்து இந்த திருக்குறளை வந்து நான் வளர்ந்ததற்கு பொருளாதாரத்தில் நான் ஜீரோலேருந்து ஆரம்பித்து ஒரு நல்ல நிலையில் வந்திருக்கிறேன். நான் வளர்ந்ததற்கு திருக்குறளில் இருக்கிற ஒரே ஒரு குறள் தானே அடிப்படை. அது என்ன குறள் என்று சொன்னால், ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. உலகம் முழுவதும் என்ன சொல்லுவாங்கன்னா, பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னுக்கு வரணும்னா சிறந்த 3 புத்தகங்கள் படிங்கள், 5 புத்தகங்கள் படிங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச், நெப்போலியன் ஹில் படிச்சிருக்கீங்களா? அங்கே இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் நீங்கள் பெரிய அளவில் வரணும்னா அந்த புத்தகம். 2வது ரிச் டேட் புவர் டேட் சொல்லுவாங்க. இன்னொன்று கான்ஸ்டான்டினோபிளில் வந்து இருந்து உலகம் முழுவதும் பிரசித்தமான ஒரு புத்தகம். மொத்தமே 25 பக்கம் தான் இருக்கும் அந்த புத்தகம். அந்த புத்தகம் வந்து த ரிச் மேன் இன் த பாபிலோன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். அதை வாய்ப்பு கிடைச்ச படிங்க, யூடியூப்ல எல்லாம் கூட வரும். இந்த 3 புத்தகங்களிலும் இருக்கிற அந்த சாரத்தை எல்லாம் புளிந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அந்த ஆகாது அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. அந்த ஒரே ஒரு குறள்லயே அவ்வளோ விஷயங்களும் இருக்கிறது. அதை ஃபாலோ பண்ணாக ஒவ்வொருத்தரும் பொருளாதாரத்தில் படிப்படியாக முன்னுக்கு வந்து விடலாம். அதே போல உலகம் முழுவதும் இங்கிருந்து தான் எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த கருத்தை. அது வேற பாஷையில வேற உதாரணங்களோடு அவங்க சொல்றாங்க. ஆனால் நமக்கு அவர்களுடைய எது முன்னதுன்னு சொல்லி பார்த்தோம்னா திருக்குறள் தான் முன்னது. அப்போ எங்கிருந்து எடுத்திருப்பாங்க? அவங்க இங்கிருந்து தான் போயிருக்குது அந்த கருத்துங்க. அவ்வளோ அற்புதமான கருத்துள்ள ஒரு நூல் வந்து நம்ம திருக்குறள். அதே மாதிரி நடுவு நிலைமை அப்படின்னு ஒரு அதிகாரம், 12வது அதிகாரம் இருக்கிறது. நான் அந்த அதிகாரத்திற்கான எல்லா விளக்கங்களையும் வரதராசனிலிருந்து பரிமேலழகன் வரைக்கும் எல்லாருடைய இதுவும் பார்த்தேன். ஆனால் இந்த அதிகாரத்தை வந்து ஒரு சான்றோர்கள் நடுநிலைமை தவறாமல் இருக்க வேண்டும் என்ற கருத்தை தான் அது சொல்றாங்க. ஆனால் என்னுடைய கண்ணோட்டமே வேற. நான் என்னுடைய வணிகர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம் என்று அதை நான் எடுத்துக்கொள்வேன். நீங்கள் கூட ஆய்வு செய்யுங்க. என்னுடைய ஆய்வில் ஏதாவது நான் என்னுடைய கருத்துல பிழை இருந்தால் நீங்கள் திருத்தலாம். வணிகர்களுக்காக மட்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம் தான் அந்த நடுநிலைமை அதிகாரம். அதுல ஒரு திருக்குறள்ல வந்து வணிகர்கள் எதை பயன்படுத்துறாங்க அதை உதாரணமாகவே சொல்றாரு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல். சமன் செய்து சீர்தூக்கிற கோல் எது? தராசு யார் பயன்படுத்துறாங்க? வணிகர்கள் தான் பயன்படுத்துறாங்க. அந்த குறள் அதுவும் சொல்றாரு. அதுல கடைசி ஒரு இது வந்து என்ன சொல்றாருன்னா, வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போர் செய்யல. அந்த குறளினுடைய அர்த்தம் என்னன்னா, ஆங்கிலத்தை கிவர்ஸ் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுப்பதினால் பெறுபவர்களுக்கு இன்பத்தை விட கொடுப்பவர்களுக்கு அதிகமான இன்பம். ஒரு வாணிகன் ஒரு வாணிகத்துல பெரிய அளவுல வளரணும்னா அவன் என்ன செய்யணும்னா, மற்ற வாணிகர்கள் ஒரு மார்க்கெட்டில் இருக்காரு, எல்லா வணிகர்களுடைய வாணிகத்தையும் தன்னுடைய வணிகம் போல் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வணிகம் வளர்வதற்கான அவர்களுடைய வணிகத்தை தன்னுடைய வணிகமாக பேணி அந்த வணிகத்தை வளர்க்கணும். அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், பரிந்துரைகள் கொடுத்து அவர்களுடைய வாணிகத்தை வளர்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு வணிக தலைமையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஒரு 2 பேரை பரிந்துரை பண்ணி உங்களுக்கு 2 வியாபாரம் பண்ணி கொடுத்துட்டேன்னா பதிலுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த நன்றியுடனோட அந்த கிராட்டிடியூடோட இவர் நமக்கு ஒரு 2 வணிகம் கொடுத்தாரு, இதனால நமக்கு ஒரு 10% லாபம் வந்தது, பதிலுக்கு இவருக்கு நாம் ஏதாவது செஞ்சே ஆகணும்னு சொல்லி அகைன் நீங்க கொடுப்பீங்க. கொடுப்பதை அதை விட அதிகமாக கொடுப்பீங்க. அதுதான் இந்த திருக்குறள் தெளிவாக சொல்றாரு. வாணிகம் செய்வாருக்கு, யார் யாரெல்லாம் வாணிகம் செய்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க அவர்களுடைய வாணிகத்தை உங்களுடைய வாணிகமாக பேணி நீங்கள் கடைபிடிச்சா போதும் உங்க வணிகம் வளரும்ன்றார். எவ்வளவு அற்புதமான பொருள். ஒரு வணிகருக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். தன்னுடைய வணிகம் மட்டும் வளர்ந்தா போதும், நான் மட்டும் வளர்ந்தா போதும், என்னுடைய பிஸ்னஸ் மட்டும் ஆனா போதும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நான் மட்டும் உட்காந்துட்டு இருந்தேன்னா நான் வளர முடியாது. மற்றவர்களுக்கு முதல்ல நான் கொடுக்கணும். கிவர்ஸ் கெயின், கொடுக்கும் போது வளர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த தக்கார் தகவலால் அவர் ஒருத்தம் எச்சத்தால் காணப்படும் குறள். நேரம் எனக்கு அருமை கருத்து நான் சுருக்கமா சொல்றேன். இதையும் வணிகர்களுக்காக தான் சொல்றாரு. எப்படின்னா நடுநிலைமை அப்படி என்னன்னா, வியாபாரத்துல நாணய திருத்தம் தான் சொல்லுவாங்க. ஒரு வணிகம் செய்யும் போது 10% 20% லாபம் வைப்பது அது நியாயம், அது திருட்டு தான், அது நியாயம். ஆனா வியாபாரம் செய்யும்போது எனக்கு லாபமே இல்லை, அசலுக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வியாபாரம் பண்ணுவான் வணிகன். ஆனால் அது வந்து ஒரு நியாயம்.
ஒரு நடுநிலைமை தவறாமல் அந்த வணிகன் வியாபாரம் செய்யணும். நடுநிலைமை தலைப்பு அதுதான். நடுநிலைமை தவறாமல் எப்படின்னா 10% இல்லை 20% லாபம்ன்றது ஒரு நடுநிலைமை. ஆனால் நீ 100% லாபம் வச்சுக்கிட்டா அது உன்னுடைய எச்சத்திற்கு ஏமாப்பு உடையது ஆகாது. அது ஒரு குரல் வருது பாருங்க. எச்சம் என்பது என்ன சொல்றாருன்னா மிச்சம். எது மிச்சம்? நீங்க சம்பாரிச்சு செலவு செஞ்சது போக இருக்கிற மிச்சம் இல்லை. உங்க குடும்பம், உங்க வாரிசு, அதற்கு ஏமாப்புடை. அந்த குடும்பம் நல்லா வரணும்னா நீ அறம் செய்து நேர்மையான வழியில சம்பாதிக்கணும். 10%னா 15% அந்த லாபத்தோட நிறுத்தணும். நீ 100% லாபம் வைக்கிறது, போலி பொருட்களை விற்கிறது, கலப்பட பொருட்களை விற்கிறது, இதெல்லாம் பண்ணி நடுநிலைமை தவறி நீ நடந்தால் அதனால் சம்பாதிக்கிற அந்த அறனில்லாத சொத்து உன்னுடைய எச்சம் ஏமாப்பு இல்லாமல் போயிடும். பெருந்தன்மை ஏற்படும். அது தக்கார் தகுதினால் அவரை எச்சத்தால் காணப்படும். ஒரு வணிகன் பெரிய அளவில் வியாபாரம் செஞ்சான், பெரிய கோடீஸ்வரன், பெரிய பெரிய கார்ல போறான், ஃபாரின் கார். அவன் செஞ்சது சரியான வணிகமா, நியாயமா சம்பாதிச்சானான்னு தெரியல. ஆனா அவனுடைய எச்சத்தில் தெரிஞ்சுக்கும். தக்கார் தகவல அவனுடைய வாரிசு தெரிஞ்சுக்கும். 3 ஜெனரேஷன் கர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 தலைமுறை அழிஞ்சு போகும். தவறான வழியில அறம் தவறி சம்பாதித்தால் அவனுடைய எச்சம் காணாமல் போயிடும், தலைமுறையே காணாமல் போயிடும், அழிஞ்சிடும் அப்படின்றது தான் இது. இந்த வணிகர்களுக்கு சொல்லப்பட்ட குரலாக இந்த குரலை நான் பார்க்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்கு